எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக கட்சியின் தொண்டர், சசிகலாவின் தீவிர ஆதரவாளர் தேனிக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? புதிய கட்சியை ஆரம்பித்த சசிகலா அவர்கள் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துவதற்காக விருப்ப மனுவையும் வாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரும் ஆதரவு அந்த கட்சிக்கு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட தவறான நேரத்துல கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல கட்சியை ஆரம்பிச்சு இந்த நேரத்துல கொடியை அறிமுகப்படுத்தி தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக தேர்தலை சந்திப்பது எந்த இடத்துல சசிகலாவிற்கு லாபத்தை கொடுக்க போகுதுன்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 பேர் விமர்சனங்கள் பண்ணலாம். விமர்சனங்கள் எல்லாம் நம்ம கண்டுக்கணும் அவசியம் இல்லை. என்னன்னா, ஒரு விஷயம் சதீஷ் தம்பி, உங்களுக்கு புரியும். நாங்க ஒரு புதிதா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல, புதிதா ஒரு தொண்டரை உருவாக்கல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள், அதே போல சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக சின்னம்மாவோட கோரிக்கை வைக்கிறாங்க. அம்மா, இந்த முட்டா பைகளை கூட்டணி ஒண்ணு சேர்ப்போம் அப்படின்னு நீங்க முயற்சி இருக்கிறீங்க ஒரு தாய் உள்ளம் கொண்டு. அந்த முயற்சிக்கு நீங்க ஆக மாட்டாங்க. நீங்க ஒரு முடிவு எடுங்கம்மா, நாங்க இருக்கிறோம். அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய தொண்டர்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள் நாங்க சொல்றோம்மா, நீங்க தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். நீங்க ஒரு முடிவு எடுங்கம்மா. நீதிமன்றம் கட்சி வேண்டாம், அந்த பக்கம் கொடுத்துடட்டும், சின்னத்தை அந்த பக்கம் கொடுத்துட்டோம். அந்த சின்ன தோல்வி சின்னமாகி பல ஆண்டுகள் ஆகி போச்சு. ஆகவே நீங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிங்கம்மான்னு சொல்லி இருக்கும்போது சின்னமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தைரியமான ஒரு முடிவு. அதுதான் லேட்டா எடுத்தாலும் ஒரு கட்டமைப்போடு எடுத்திருக்கிறாங்க. அது முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் ஒன்றே போடணும் அவசியம். ஆல்ரெடி எங்களுக்கு அங்கங்க இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க. நாங்க வேற யாரும் இல்ல சதீஷ், அதிமுகவுடைய நிர்வாகிகள் தானே. புதிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது பொறுப்பு போடுறது அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனா எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. தமிழகம் முழுக்க மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, அதே போல கேரளா, அதே போல அந்தமான் நிக்கோபார், அதே போல மும்பை, கர்நாடகா, கல்கத்தா வரைக்குமே எங்களுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஓஎஸ் கடன் வந்துட்டாங்க. சின்னம்மாவுடைய அந்த ஆலோசனை நடந்துச்சு, தொடர்ச்சியா நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியா ஆலோசனை, தொண்டர்களுடைய ஆலோசனை நடத்துறாங்க. அப்படின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எங்கெங்கு நிரம்பி இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சின்னம்மா பார்க்க வந்துட்டாங்க. அம்மாவினுடைய தொண்டர்கள் எங்கெங்கெல்லாம் நிரம்பி அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வரும்பொழுது எங்களுக்கு கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்கு. அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் என்ன சின்னத்தை ஒதுக்குதோ அந்த சின்னம் தான் எங்களுக்கு வெற்றி சின்னம். ஆகவே தோப்பு, அதுதான் சொல்லுவேன், தென்னந்தோப்பு. ஒரு பாமர மக்கள், ஒரு விவசாய மக்கள் யாரு மனசுலையும் பதியக்கூடிய ஒரு சின்னம் தென்னந்தோப்பு. எப்பா தென்னந்தோப்புல ஓட்டு போட்டுருங்க, போட்ட போட்டுருவான். அது எந்த மாற்றம் இல்ல. எப்படி ரெட்டை இலை என்பது ஒரு இயற்கையான ஒரு சின்னமோ அதே போலதான் தென்னந்தோப்பு ஒரு இயற்கையான சின்னம். அந்த ரெட்டை இலை அதுதான் சொல்ல, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் வெற்றி இலை. ஆனால் அது சம்பந்தம் இல்லாத ஆண்டு போயிடுச்சதுனால அது வெட்டி இலையா போயிடுச்சு. ஆகவே தென்னந்தோப்பு தான் வெற்றி சின்னமாக வந்திருக்கிறது. எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற வாய்ப்பும் இருக்கிறது. சின்னம் மட்டும் தோப்பாக இருந்து கொண்டு தனிமரமாக தேர்தலை சந்திப்பது எந்த அளவுக்கு சார் சாத்தியப்படும்? எங்களுக்கு தொண்டர்கள் தான் எங்களுடைய தோப்பு, தொண்டர்கள் தான் அந்த தோப்புடைய ஆணிவேர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் சதீஷ், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இயக்கத்துக்கும் கணக்கோடி தொண்டனுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, அது சின்னம்மாவுக்கு இருக்கு என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல, அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுல உங்களுக்கு தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விக்கு நாங்க தான் சொல்றோமே, எங்களுக்கு முழுக்க வேற யாரு திமுக காரங்களை எங்களுக்கு ஆதரிச்சு எங்க வீட்டுக்கு வர்றாங்க, சின்னம்மா வீட்டுக்கு வர்றாங்க, இல்ல வேற யாரு இயக்கத்திலிருந்து வர்றாங்க இல்லையே. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தினம் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விருப்பமனு இன்று தொட்டு ஆரம்பம், விருப்பமனு 23ஆம் தேதி வரைக்கும். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்த கூட்டங்களை பார்த்தா அளவில்லாத கூட்டம் விருப்பமனுக்கு. அப்படின்ற போது எவ்வளவு ஒரு ஆர்வமாக தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்தவண்ணம் இருக்கிறாங்க, விருப்பமனு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பொழுது கண்டிப்பா சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டியா இருக்குமோ. எடப்பாடி பழனிசாமி கம்பெனி அது திமுகவினுடைய பி டீமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால அதிமுக தொண்டை ஒரு காலத்தில் இரட்டையில வாக்களிக்க மாட்டான், தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிப்பான். எம்ஜிஆரின் தொண்டன், நான் சொல்ல வந்து எம்ஜிஆரின் தொண்டன், அதிமுகன்னு சொல்ல முடியாது. நாங்க எம்ஜிஆரின் தொண்டன், அம்மாவின் தொண்டன். அதே போல அம்மாவினுடைய ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை ஆதரிச்ச பொதுமக்கள், அவங்க எல்லாமே இந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு தான் வாக்களிப்பான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா ஆதரவும் இருக்கிறது.
கண்டிப்பா துரோகிக்கும் பாடம் புகட்டுவோம், எதிரிக்கும் பாடம் புகட்டுவோம். யாரோடு கூட்டணி அமைக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு முன்பாகவே சசிகலா சொன்ன ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு கேட்கலாம்னு நினைக்கிறேன். எங்களோடு ஒத்த நிலைப்பாடோடு யாரு வராங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்படி யார் ஒத்த நிலைப்பாடோடு வந்து கூட்டணி அமைப்பாங்க? ஒற்றை நிலைப்பாடோடு வர்றவங்கள அழைச்சிருக்கிறாங்க. அது யார் வந்தாலும் ஓகே, வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஒத்த நிலைப்பாடு என்பது எடப்பாடியை வீழ்த்துவது, அதிமுகவை கைப்பற்றுவது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவது கூட ஏத்துக்கலாமே. இது அதுல என்ன குறை? அதுக்காக ஒற்றை நிலைப்பாடுனா திமுக ஆதரிக்க முடியுமா? எங்கனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்துலதான் இன்னைக்கு சின்னமா இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்ற போது திமுக ஆதரவு இருந்த முடியாது. துரோகியை வீழ்த்த வேண்டும், எதிரியை தோக்கடிக்க வேண்டும். வேற என்ன ஆப்ஷன் சார் இருக்குது? இப்ப இந்த கட்சிக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்ற கேள்வி இருக்குது இல்ல, அதற்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கு? சதீஷ், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவைப்படுகிறது? தொண்டர்கள் இருக்கிறாங்க, வாக்களிக்க பொதுமக்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்ய வீதி வீதியா போய் வாக்கு சேகரிக்க தொண்டர் இருக்கிறார், கொடிபிடிக்க தொண்டர் இருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? வேற என்ன ஆப்ஷன் தேவை இருக்கிறது? பணம் தேவையில்லை, எங்களுக்கு பணம் தேவையில்லை. ஆனா எங்களுடைய தலைமை என்பது ஸ்ட்ராங்கான தலைமையாக இருக்க வேண்டும் என்று தொண்டர்கள் தீர்மானித்தார்கள். அது இன்னைக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சு. புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலே ஒரு மாபெரும் இயக்கம் உருவாயிருக்கிறது. அதே போல பேரறிஞர் அண்ணாவோட ஆசையோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆசையோடு, அம்மாவோட புரட்சித் தலைவி அம்மாவோட ஆசையோடு இந்த இயக்கத்தை துவக்கப்பட்டிருக்கோம். நாங்க கண்டிப்பா தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த இயக்கத்துக்கு இருக்கிறது. கண்டிப்பா தேர்தல் முடிவு பாருங்க, அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஏன்னா உண்மையான அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அப்ப இந்த இயக்கத்தை தானே வெற்றி பெற செய்வாங்க, இந்த இயக்கத்தை தானே வாக்களிப்பாங்க. அப்படின்ற போது எடப்பாடி கம்பெனி எந்த மூளைக்கு போறார், அந்த குரூப் எந்த மூலையில் நிக்குது, 4வது இடமா 5வது இடமா சொல்ல முடியும். பெரும் அபிமானத்தோடு விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜய் சசிகலா கூட்டணி உறுதியாக போகிறதுன்னு பேச்சுகள் வந்தது. அதுக்கும் தாவேக்காவிலிருந்து முட்டுக்கட்டை போட்டு விட்டாங்க. சசிகலா கிட்ட நாங்க பேச்சுவார்த்தையே நடத்தலன்னு. சசிகலாவையும் விஜய் அவர்கள் விரும்பலையா அவங்களோட கூட்டணி போகிறதுக்கு? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டணி தேவைப்படுது. திமுகவுடைய கூட்டணி எல்லாமே ஸ்டாலினுடைய விருப்பத்துக்கு வந்திருக்கு, இல்ல ஸ்டாலினுடைய திமுகவுடைய கொள்கையை விரும்பிய வந்திருக்கு இல்லையே. ஏதோ அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் அங்கு வைக்க வேண்டும், அதுக்காக திமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இதே வைகோ எடுத்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை எடுத்தாலும் சரி, காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, இப்ப இணைந்திருக்கக்கூடிய கருணாஸ் தொட்டு எல்லாருமே வந்து தனி அரசு, இவர்கள் எல்லாம் வந்து திமுகவுடைய கொள்கையை பின்பற்றி வர்றவங்களா? இல்லையே. ஆகவே நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய கொள்கையை பின்பற்றி வந்தால் அது யாரா இருந்தாலும் வரவேற்போம். இல்லே வராட்டி கூட எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இல்ல சகோதரா. ஒரே விஷயம், அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஒரு கூட்டத்துல தாவேக்கா கொடியை பிடிக்கிறானோ அவங்களா எப்படி எடப்பாடி கம்பெனி குரூப்பா பிடிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி சரி சரியா போயிடும், நீங்க உங்க ஆசைப்படி நிறைவேற்ற ஏன் இந்த பயம்? அது மாதிரி எங்களுக்கு கூட்டணி தாவேக்கா வருதோ வரலையோ, வேற எந்த இயக்கம் வந்தாலும் சரி வராட்டும் சரி, எங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள் தனியா இருக்கிறாங்க. கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு புரட்சித்தாய் சின்னம்மா அவங்கதான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், அம்மாவுக்கு அடுத்தபடியா. ஆகவே கண்டிப்பா உண்மையான அம்மாவின் தொண்டர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களும் இதுதான் உண்மையான அம்மாவின் இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இயக்கம் என்பதை இந்த தேர்தலில் நிரூபிப்பார்கள். உங்களோடு இருந்த ஓபிஎஸ்ஏ இனி திமுக தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு அவரே போயிட்டாரு. ஓபிஎஸ் எடுத்த முடிவே தவறான முடிவு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், 3 முறை முதலமைச்சரா கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்துக்கு விட்டுட்டு இன்னைக்கு பதவிக்காக, பாதுகாப்புக்காக, தன்னை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து அவர்தான் என் தலைவர், அவர்தான் என்னுடைய சகலமே என்று போயிருக்கிறார். அதை பத்தி தொண்டர்கள் ஒன்றும் வருத்தப்படலையே. அவர் போயிருக்கிறார், அவ்வளவுதான். அவர் பின்னாடி தொண்டர்கள் போயிட்டாங்களா? இல்லையே, அவர் போயிருக்கிறார். அதை பத்தி நாங்க வருத்தப்பட அவசியமே கிடையாது. அவர்தான் வருத்தப்பட வேண்டும். அம்மா காலகட்டத்திலே 3 முறை முதலமைச்சர், சின்னம்மா காலத்தில் 1 முறை முதலமைச்சர், அம்மா காலத்திலே 2 முறை முதலமைச்சர் பதவியை கொடுத்த அந்த மாபெரும் இயக்கத்துக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதே போல எடப்பாடி பழனிசாமி
அம்மாவுக்கு துரோகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைக்கு துரோகம், அம்மாவுடைய கொள்கையை துரோகம் பண்ணி இருக்கிற ஆளுகளை வெளியேற்றி விட்டு அவரு என்டிஏ என்ற அந்த மதவாத சக்தியோடு தனது ஆதரவாளர்களை அப்படின்னு தொண்டர்களை எவனும் அடிமையாக்க முடியாது. அந்த ஆதரவாளர்களை, அந்த முன்னாள் அமைச்சர்களை, இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே 2 துரோகிகளும் சேர்ந்து தொண்டர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதை தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். இந்த 2 துரோகிகளுக்கும் பாடம் கூடியவர்களை புகட்டவும் வரக்கூடிய தேர்தல் என்று முடிவெடுத்துட்டாங்க. முதலமைச்சர் ரேஸ்ல சசிகலா அவர்களுடைய பெயர் எங்கேயுமே அடிப்படவே இல்லையே. ஒரு 5 முனை கூட்டணின்ற பேச்சுவார்த்தைக்கே இடம் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது உங்கள் கட்சிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்ல நீங்க இன்னும் ஆக்டிவா களத்துல இறங்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஒரு விஷயம் சதீஷ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஊடகங்கள்லாம் எங்களை பெருசா கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கல. முதலமைச்சர் ஸ்தானத்துல ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டமன்ற குழு தலைவராக ஆக்கும் பொழுதே சின்னமா அதை பெருசா ஃபீல் பண்ணிக்கல. ஒரு நிமிஷம், அனைவரும் சேர்ந்து அம்மா இறப்புக்கு பிறகு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, அம்மா சட்டமன்ற குழு தலைவராக்கும் போது கூட, எப்ப நான் துக்கத்தில் இருக்கேன்யா, எனக்கு இந்த பதவி பொருந்தாது, ஓபிஎஸ் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷி இப்பவும் தொண்டர்களை காப்பாற்ற, முதலமைச்சராக சொல்லல, அவங்க தொண்டர்களை காப்பாற்ற, தொண்டர்களை விருப்பத்தை ஏற்று இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். இது தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து. ஏன்னா ஓபிஎஸ் தொண்டன் தானே, இபிஎஸ் தொண்டன் தானே, இவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்னம்மாவுக்கு ஒரு துளி அளவு கூட கிடையாது. நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன், துளி அளவு கூட அது கிடையாது. அதை பத்தி ஊடகங்கள் பேசினாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க என்ன சொல்ல வரோம், மக்கள் மத்தியிலும் மக்களுடைய மனசுல இடம்பெற்றிருக்காங்க சின்னம்மா. ஒரு பெண்மணி, எத்தனை துரோகங்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க தம்பி, ஒரு பெண்மணியாக பிறந்து எத்தனை துரோகங்கள், எத்தனை எதிர்ப்புகளை சமாளிச்சு இன்னைக்கு தொண்டர்களுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேர்தலை சந்திக்க தயார் நிலைக்கு வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன், அவங்களை பாராட்ட வேண்டும் ஊடகங்கள். அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டே கிடையாது அப்படின்றது, நான் என்ன சொல்ல, எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டா இல்லையே, விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, மக்கள் முன்னிறுத்தணுங்க. அது மக்கள் வாக்கு போட்டு அவங்களை கொண்டு வரணும். சும்மா வெறுமனே நம்ம பேசிக்கலாம். அன்புமணி ராமதாஸ் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு தேர்தல் சொல்லிட்டு இருந்தாரு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அது மாதிரி மக்கள் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் முடிவெடுப்பாங்க கூடிய விரைவில் சின்னம்மா அவர்களை. ஏன்னா அம்மா மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால், அம்மா காலகட்டத்தில் காவல்துறை எவ்வளவு ஒரு நிர்வாகத்திறனா இருந்தது, அதே போல எல்லா அரசு துறைகளும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தது, அந்த கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்றால் அம்மா உடைய நிர்வாகம் வரணும்னா சின்னம்மா வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பெண்மணி, பிள்ளையும் இல்லை யாரும் இல்லை, அதுதான் ஒற்றையா இருக்கிறாங்க. அது அதிமுக தொண்டருடைய என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் குழந்தை கிடையாது, அம்மாவுக்கும் குழந்தை, சின்னம்மாவுக்கும் குழந்தை கிடையாது. அப்படின்ற போது இந்த தொண்டர்களை வழிநடத்த ஒரு வாரிசு இல்லாதவங்க தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்களோ என்னன்னு தெரியல. ஒட்டுமொத்த தொண்டர்களும் சின்னம்மாவை நாடி வருகிறார்கள். அதே போல விருப்பமனு இன்னைக்கு, அதுதான் சொல்ல வரேன், பல்லாயிரக்கணக்கான மக்கள் விருப்பமனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது நாளைக்கும் இருக்கு, நாளை கழிச்சும் இருக்கு. தேர்தலை சந்திக்க போறோம். மக்கள் எப்படி எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அது பிறகு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. எடப்பாடி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றிய பிறகு கிட்டத்தட்ட 10 தேர்தல்கள் தோல்வி அடைந்தாலும் கூட தன்னகத்தே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நான் தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. டிடிவி ஏத்துக்கிட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு போயிட்டாரு. ஏன் மத்தியில் ஆளக்கூடிய என்டிஏவுமே ஏத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி எடப்பாடிக்கு அடுத்ததாக சசிகலா வேண்டும்னு மக்கள் எதற்காக சசிகலாவை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, ஒரு விஷயம், டிடிவி போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிட்டாரு, அடுத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றதே ஒரு மானக்கேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்டமைப்பு இருக்கு, தொண்டர்கள் இருக்கிறாங்கன்றதுல ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு தான். அது அவங்களா பேசிக்கலாது, நான் பேச முடியும். ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அவங்களுக்கு பதவி போச்சு, முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் பதவியும் போயிடுச்சு. இப்ப வெறும் ஆளா நிராயுத பாணியா நிக்கிறானு ஒவ்வொரு நிர்வாகிகளும். ஆனா ஒவ்வொருத்தருடைய தொகுதியிலும் போய் நிம்மதியா வாக்கு சேகரிக்க முடியுமான்னா முடியாது. அதே போல ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல செல்லூர் ராஜு எடுத்துக்கிட்டா எல்லா முன்னாள் அமைச்சர்களும்
அவரவர தொகுதியில போய் நிம்மதியா அவருடைய தொகுதியில எப்ப மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாத பட்சத்தில் வேட்பாளர் பட்டியல பாருங்க. எடப்பாடி பழனிசாமி புதிது ஆள்களை போட்டிருப்பாங்க. நல்லா பாரு, பூரா பேக் அடிக்கிறான். முன்னாள் அமைச்சர் பேக் அடிக்கிறான். ஏன்னா நின்றா தோத்து போகுண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்ன கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? இந்த மேல்மட்ட கட்டமைப்பு வச்சா போதுமா? அடிமட்ட தொண்டை வேணும் தம்பி. கட்டமைப்புனா எது தெரியுமா? அடிமட்ட தொண்டை வேணும். கொடி புடிச்சு நிக்கணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயில காத்து நிக்கிறான் பாருங்க, கொடியை புடிச்சு. அம்மா வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு. அவன் தான் தொண்டை, அவன் தான் கட்டமைப்பு. இந்த ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறான் பாருங்க, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குறான் பாருங்க, அவன் கட்டமைப்பு இல்லைங்க. அவன் நாளைக்கு வேற கட்சி போயிடும், ஆபீஸ் மாதிரி. எப்படியே தங்க தம்சம் போடுற மாதிரி ஆபீஸ் போடுறது, நாளைக்கு போயிடுவான். இங்க சோர்ஸ் இல்லாட்டி இன்னொரு இயக்கத்துக்கு போயிடுவான். ஆனா தொண்டனாகப்பட்டவன் ஒரு தலைமையை உருவாக்குவான ஒழிய, ஆனா வேற இயக்கத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரி ஒரு தலைமையை மறுபடியும் உருவாக்கி இருக்கிறான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். திமுக விட்டு வெளிவரும்பொழுது ஒரு இயக்கத்தை உருவாக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவர் ஆக்கினாங்களே, அதே நிலைதான் இன்று ஏற்பட்டு இருக்கிறது. சின்னம்மா அவர்களை நாங்கள் இந்த இயக்கத்தில் இணைத்து அவரை தலைவராக ஏற்று இந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு வரக்கூடிய தேர்தலை சந்திக்க போறோம். அந்த தேர்தலை வெற்றி காண்போம். ஒருவேளை வருகின்ற தேர்தல்ல எடப்பாடி ஒரு பெரும்பான்மை இடங்களை வென்று இல்ல எதிர்கட்சி தலைவருக்கான அந்தஸ்துல உட்கார்ந்துட்டாலும் கூட அப்போ ஒத்துப்பீங்களா? எடப்பாடி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தான், தன்னை முன்னிறுத்திக்கிட்ட தலைவர் தான் அப்படின்னு எடப்பாடியை சசிகலா ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு காலகட்டத்திலும் வரக்கூடிய தேர்தல்ல எதிர்கட்சி தலைவரா எங்கேயோ போட்டீங்க நீங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு சில இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதான்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. கருத்து கணிப்பும் சரி, இப்ப கருத்து கணிப்புல கருத்து திணிப்பிட்டாங்க. ஆனா உண்மையிலே கருத்து கணிப்பு எல்லாமே பாருங்க வேற மாதிரி வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி சீன்லே கிடையாது. ஆகவே அதிமுக தொண்டன் என்ன தீர்மானிக்கிறான் என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு சேகரிக்க கூடாது, வாக்கு போடக்கூடாது. நம்ம யார் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கோமோ அவங்களை போடுவோம் இருக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தலில் அந்த தேர்தல் முடிவுல 4வது இடத்தை நிப்பார். அதுதான் இந்த இரட்டை சின்னம், வெற்றி சின்னத்தை 4வது இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அவர் முதல்ல வெற்றி பெறுவாருன்னு முதல்ல பாருங்க. முதல்ல அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாருன்னு முதல்ல பாருங்க. அப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவராக வர்றது 2வது பார்ப்போம். மத்திய கட்சிகளின் ஆதரவும் மாநில கட்சிகளின் ஆதரவும் அதிமுகவுக்கு தானே சார் இருக்கு. உங்களோட யாரும் வரல, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா சதீஷ், மத்திய கட்சி ஆதரவுனா ஆமா, தமிழ்நாடு முழுக்க அப்படியே தொகுதி வாரியா ஒரு 50,000 வாக்குகளை வச்சிருக்கிறான் பிஜேபி காரன். தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு ஒரு 30,000 வாக்கு வச்சிருக்கிறான் அமமுக காரன். இவர்களோட ஆதரவோடு பெரும்பான்மையா வெற்றி சார். தொண்டர்களே இல்லாம போயிருக்கிறார் யாரு? டிடிவி தினகரன். அவர் கூட இருந்த அத்துணை பேரும் சின்னம்மா பக்கம் வந்துட்டாங்க. அதே போல ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு. ஆனா அவருடைய தொண்டர் கூட சின்னம்மா பக்கம் வந்துட்டாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு நினைப்புல அவங்க இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. தொண்டர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அதே போல எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் இந்த முறை அதான் சொல்லு, எதிர்கட்சியா வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. முதல்ல அவருடைய தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பதை மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. சசிகலா அவர்கள் அண்மையில ராமதாஸ் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வந்தது. ஒருவேளை வட மாவட்டத்துல நீங்க பாத்துக்கீங்க, தென் மாவட்டத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்சு நடந்ததா? என்ன நடந்திருக்கும்? இல்ல, அவர் மிகப்பெரிய தலைவர். இப்ப ஒரு விஷயம், ராமதாஸ் என்பவர் சாதாரணப்பட்ட தலைவரா? பெரிய தலைவர் தான் அவரு. வேண்டாம ஜாதிய கட்சி தலைவர் சொல்ல கிடையவே கிடையாது. அவரு ஜாதி எல்லா சமுதாய மக்களும் உள்ளடக்கிய ஒரு இயக்கம் தான் பாமக இருந்துச்சு. ஊடகங்கள் தான் அவரை ஜாதியவாத கட்சியா மாத்தினாங்க. ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான். அவரை போய் இப்ப சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கண்டிப்பா அது சம்பந்தமா சின்னமாவே சொல்லுவாங்க கூடிய விரைவில். நான் ஏன் கேக்குறேன்னா, இன்றைக்கு பாமகவின் தலைவர் அன்புமணி, இன்றைக்கு அதிமுகவின் தலைவர் எடப்பாடி, அவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில இருக்காங்க. இன்றைக்கு நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் ராமதாஸ் அவர்களும் இருக்கிறாங்க. சொல்லக்கூடியவர்களுக்கும் அங்க இருக்கிறவர்களுக்குமான போட்டியில அங்க இருக்கிறவர்களுக்கு தானே ஆதரவு அதிகம். அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்கணும் களத்துல. இல்ல அதுதான் முதல்ல நம்ம உத்து கவனிச்சு பார்க்கணும். ஒரு இயக்கத்தை உருவாக்கி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு, எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு, போராடி சமூக நீதி போராடினா உண்மையிலே ஐயா ராமதாஸ சொல்லலாம். அத தொடர்ச்சியாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்க கட்சியை ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு 3வது இயக்கமா கொண்டு வரும்போது அந்த இயக்கம் 3வது இடத்துக்கு வர்ற முக்கிய பங்கு யாருன்னா ஐயா ராமதாஸ் தான். அவர் அவருடைய மகன், அவ்வளவுதான் பேச்சு. ஆனா
தொண்டர்கள் அவர் பாமக தொண்டர்கள் என்ன மனதில் இருக்காங்கன்னு ஐயா அன்புமணிக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே அந்த இயக்கத்துக்குள்ள குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் வந்து தொண்டர்களை பிளவுபடுத்தும். எப்படி அதிமுகவை பிளவுபடுத்தி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை செல்லா காசா மாத்திருக்காங்களா தொண்டர்கள்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதிமுகவை அழிக்க நினைச்ச எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக தோல்வியை கொடுத்து 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து அவரு சட்டமன்றத்துக்குள்ளே போக விடாத சூழ்நிலைக்கு கொண்டு வர போறாங்க அதிமுக தொண்டர்கள். அந்த நிலை வரும் இல்லையா? தொண்டர்கள் ஒரு முடிவெடுப்பான் இல்லையா? அன்புமணி ஒரு முடிவெடுக்கலாம், அது வேற. தொண்டர்கள் அவருடைய தொண்டர்கள் ஒரு முடிவெடுப்பாங்களா? அது மாதிரி வரக்கூடிய தேர்தல் எதுவும் நடக்கலாம் சதீஷ். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சதீஷ். நன்றி நன்றி நன்றி.